எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற அழிவு தேவனுடைய சட்டத்திலிருந்து வாசித்து யோசிப்போம். புதிய சட்டம், புதிய ஏற்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். இந்த வசனத்தில் ஒவ்வொரு முத்திரையாய் உடைக்கப்படும்போது முதல் முத்திரையில் வெள்ளை குதிரை, 2வது முத்திரையில் சிகப்பு குதிரை, 3வது முத்திரையில் கருப்பு குதிரை, 4வது முத்திரையில் மங்கலான குதிரை. இப்படி ஒவ்வொரு முத்திரையிலும் ஒவ்வொரு குதிரை வருது. குதிரை ஜெயத்துக்கும் அடையாளம், அதே போல் யுத்தத்துக்கும் அடையாளம், அதே போல் தேவ சித்தத்துக்கும் ஒரு அடையாளம், பஞ்சத்துக்கு, பல காரியத்துக்கு தேவன் அடையாளமாக வைத்திருக்கிறார். ஆகவே 8வது வசனத்தை வாசித்து தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற குதிரை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகத்தினாலும் பூமியின் காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு குதிரையிலும் ஒரு விதமான சம்பவம் நடக்குது. இங்கே மங்கின குதிரை எப்படி? மரணம் அவனுக்கு பேர், மரணம் என்ற பேர். பாதாளம் அவன் பின்னுக்கு சென்றது. பட்டயம் பஞ்சத்தினாலும் சாவினாலும் துஷ்ட மிருகத்தினாலும் அநேகரை கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது எப்போ நடந்தது, எப்போ நடக்கும் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற காரியம். அதுக்கு முன்னாடி நடந்தால் அது நடந்தது, இதோ இயேசு வராரு, இந்த வேத வசனம் இந்த காலத்தில் நடந்தது என்று யாராலும் குறிப்பாக சொல்ல முடியாது. இயேசு மரித்து உயிர்த்து போன பின்னாடி 35 வருஷம் கழித்து ரோமர் படியெடுத்து 10 லட்சம் பேரை இஸ்ரேல் நாட்டில் கொன்று குவித்தார்கள். அப்போ அதை அடையாளமாக வைத்து நம்ம பார்த்தா இயேசு வந்தாரா? வரல. அதுக்கு பின்னாடி ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அதுவும் வருகைக்கு அடையாளமா? அதுவும் இல்லை. இப்போ 2020 கொள்ளை நோய், இப்போ பாதாளம் சென்றது, அநேகரை கொன்றது. 1 கோடி, ஏற்கனவே 1 கோடிக்கு மேலே செத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 100 வருஷம், இப்படி 100 வருஷத்துக்கு ஒரு முறை பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம். இப்போ இன்றைக்கி நம்ம காலத்தில் நடக்கிற ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல் நாடு, ஈரான் நாடு, அமெரிக்கா, பல யுத்தங்களை பார்க்குறோம். இதெல்லாம் அவர் வரிக்கு அடையாளமாக இல்லை. இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக நான் யார், நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் கீழ்ப்படிந்துருங்க. ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அதிகார பிரச்சனைனால நடக்கிற சண்டை. இதுக்கும் இயேசு வரிக்கு எந்த சம்மதம் கிடையாது. இந்த குதிரையெல்லாம், இந்த முத்திரையெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு உடைக்கப்படுகிற, நடத்தப்படுகிற தேவனுடைய திட்டத்தின் செயல். ஆகவே இது நடந்தால், இது முடிஞ்ச உடனே எப்போ ஒரு இயேசு 5 வருஷம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, அதெல்லாம் கருத்து கணிப்பு சொல்ல முடியாது, நம்ம பொதுவாகவும் சொல்ல முடியாது. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் இந்த முத்திரையை உடைச்சி உலகத்தை புடைச்சி தேவனுடைய வார்த்தையில் பல திட்டத்தை செயல்படுத்துவார். 1000 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன யுத்தங்கள் உலகம் உண்டான முதற்கொண்டு, அபிரகாம் காலத்துலேயும் பஞ்சம் வந்தது, அங்கேயும் பூமி எதிர்ச்சி வந்தது. இப்படி ஒவ்வொரு காலத்துலேயும் யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் உலகம் உண்டான முதல் கொண்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆகவே இதெல்லாம் வச்சுக்கிட்டு இயேசு வரார் இல்லை. 1000 வருஷம் அரசாட்சி வரணும். 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது யாராச்சும் ஏமாந்து போவாங்களா? இயேசு இந்த பூமிக்கு வந்து 1000 வருஷம் அரசாட்சி நடத்துறதில்ல. இயேசு வந்தால் மரித்தோர் உயிரோடு எழுப்புனா யாராச்சும் மறுபடியும் சாத்தாங்கிட்ட போய் சேருவாங்களா? யாராச்சும் இந்த வாய்ப்பை தவறு விடுவாங்களா? தவற விட மாட்டாங்க. ஏன்னா இயேசு நமக்குள்ளே இருந்து தான் அதை நடத்துவார். இதனால தான் மனுஷன் புரிஞ்சுக்கிறதில்ல. இயேசு வருவார் உலகம் முடியும் பரியந்தம் நமக்குள்ளே இருக்கிறாரு. உலகம் முடியும் போது தான் பகிரங்கமாக வருவார். அப்போ தான் எல்லோரும் கண்டு புலம்புவாங்க. 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். சாத்தான் என்றும் பிசாசு என்றும் பழைய பாம்பாகிய வலு சிறப்பத்தை கட்டி பாதாளத்தில் போட்டி நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி தேவன் தருவார். எப்படி எகிப்தில் ஒரு சொப்பனத்தில் யோசேப்புக்கு அதிகாரம் வந்ததோ, அதே போல் அற்புதத்திலும் அடையாளத்திலும் தேவனுடைய திட்டத்திலும்
தேவனுடைய சித்தத்திலும் அதிசயமாய் பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகம் வரும். சபை சமுதாயத்தை ஆளும். முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். அதுக்கு பின்னாடி தான் இந்த குதிரையெல்லாம் ஒவ்வொரு குதிரையாக வரும். இதெல்லாம் யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளையும் நடக்கிறது. இது 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் நடக்கும். 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு எருசலேமிலும் இருப்பார், எருசலேமிலும் இருக்க மாட்டார், நமக்குள்ளே இருப்பார். மாம்ச பிரகாரமாக பார்க்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். தேவன் நமக்குள்ளே இருந்து தேவன் நடத்துவார். ஆகவே இதனால தான் உலகம் ஏமாந்து போதும். அதனால தான் வார்த்தையை அறியாமல் புரியாமல் இயேசு வராருன்னு அநேக பேர் தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இயேசு வந்து மரித்தோரை எழுப்பி மரித்து போன பரிசுத்தவான்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு மறுபடியும் திருமணம் செஞ்சு பழிகி பெருகுவாங்களா? அப்படி கிடையாது. ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும். மரித்தவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவலும் உயிரடைவில்லை. எல்லாருமே சரீர பிரகாரம் மரித்தவர்கள் எல்லாருமே உயிரடைவதில்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஏன் சொல்கிறாரு? யோவான் சுவிசேஷம் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் எந்தெந்தைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அது 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்கிற வாக்கு தத்தம். இதனால தான் ஏமாந்து போகிறாங்க உலகம். இப்போ நம்மளே 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? தேவனுடைய அந்த 1000 வருஷம் அரசாட்சி அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினா அது நடக்கும். அது வரைக்கும் இப்படியே உலகம் போயிட்டுருக்கோம். இந்த யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் பூமி எதிர்ச்சியும் பல இடங்களில் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை 1 கோடி பேர் 1 கோடி பேர் சாகுறாங்க. ஜப்பானில் அணுகுண்டு போட்டு அமெரிக்கா 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. அப்போ இருக்கிற பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்க? இதோ இயேசு வந்துட்டார். இப்போ இலங்கையில் 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. இதோ இயேசு வரார் பாருங்கள், யுத்தம் நடக்குது, பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. இதெல்லாம் இயேசு வரத்துக்கு அடையாளம் கிடையாது. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு கோமாளி தாத்தா 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சி உலகத்தில் நடந்து முடிஞ்ச பின்னால் தான் ஒவ்வொரு முத்தையாயை உடைத்து அப்பொழுது தான் இந்த காரியம் நடக்கும். ஆகவே வேத வசனத்தை பகுத்தறிந்து அந்த திட்டத்தையும் தேவனுடைய சட்டத்தையும் தெளிவாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவி உதவி செய்வார். ஆகவே எந்த காலத்தில் எது நடக்குது என்பதை நம்ம மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இந்த ஜெகன் இருக்கிறாரு, எப்படி ஜெகன் சுடு தண்ணி காலு மேலே ஊற்றினா எப்படி அலறுவாங்களோ அப்படி தான் உளறிட்டு இருக்கிறார். அதான் இயேசு வரார். இந்த யுத்தம் பாருங்கள், இந்த பஞ்சம் பாருங்கள், எருசலேமில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது. இயேசு வாசல் அருகே வந்து விட்டார், கதவை தட்டுகிறார், கதவை தருங்க, நம்மெல்லாம் போக போகிறோம். ரகசியவர்களை போய் மறுபடியும் வந்து 1000 வருஷம் அரசாட்சி நடத்தணும்னு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்பொழுது இயேசு வரதில்லை, 1000 வருஷம் அரசாட்சியில் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருந்து 1000 வருஷம் அரசாட்சி முடித்து ரகசியவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இயேசு இந்த உலகத்தில் காணக்கூடிய நிலையிலிருந்து 1000 வருஷம் அரசாட்சி நடத்துவதில்லை. மாம்ச பிரகாரமாக நாம் கிறிஸ்துவ அறியக்கூடாது. மகிமை சரீரத்திலையும் இருக்கிறதில்ல, நம்ம மாதிரியும் இருக்கிறதில்ல. மரித்தவர்கள் யாரும் எழும்பி மறுபடியும் பழுகி பெருகுவதில்லை. மரித்தவர்களே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பித்தா சாத்தானும் பிசாசும் கட்டி பாதரில் பூட்டினா நமக்கு மரணம் இல்லை, யுத்தம் இல்லை, இரத்தம் இல்லை, பஞ்சம் இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை. தேவன் அந்த உலகத்தை அற்புதமாய் மாற்றி கொடுப்பார். ஆகவே முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். அதுக்கு பின்னாடி தான் இந்த குதிரையெல்லாம் வரும். ஆகவே இதை புரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம், கிறிஸ்துவுக்குள்ளே மறைஞ்சிக்குவோம். 1000 வருஷம் அரசாட்சி எதிர்பார்ப்போம். நம்ம காலத்தில் கொடுத்தா அது பெரிய பாக்கியம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.